வணக்கம். இன்னைக்கு நாம கேபிஐடி டெக்னாலஜிஸ் பங்குகளை பத்தி கொஞ்சம் டீப்பா பேச போறோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த பங்கு சமீபத்துல ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. ஆமா, சுமார் 35% வரைக்கும் கீழே போயிருக்கு. சோ முதலீட்டாளர்கள் மத்தியில இது பெரிய பேச்சா இருக்கு. எதனால இந்த சரிவு? கம்பெனியோட இப்போதைய நிலைமை என்ன? எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ஆமாங்க. கேபிஐடி பத்தி பேசுறதுக்கு சரியான நேரம். இது முக்கியமா ஆட்டோமொபைல் துறைக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற கம்பெனி. குறிப்பா சொல்லணும்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள்ஸ், அதாவது எஸ்டிவி. இப்போ வர்ற கார்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி தான். அதோட ஃபீச்சர்ஸ், அப்டேட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் மூலமா கண்ட்ரோல் பண்றது. இதுல இவங்க பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஆமா, மெர்சிடிஸ் பென்ஸ், ஹாண்டா, ரெனோ மாதிரி பெரிய குளோபல் கார் கம்பெனிங்க, அதாவது ஓஇஎம்ஸ், இவங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸ். யூரோப், யுஎஸ், ஏஷியா தான் இவங்களோட மெயின் மார்க்கெட்ஸ். Q4 ஃபைனான்ஷியல்ஸ் அத பத்தி சொல்லுங்க. நம்பர்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தானே தெரியுது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். Q4 FY25ல கான்ஸ்டன்ட் கரன்சில பார்த்தா ரெவென்யூ போன வருஷம் இதே டைமோட கம்பேர் பண்ணும்போது YOY 15% வளர்ந்திருக்கு. 15%. ஓகே. EBITDA மார்ஜின் கூட 21.1% இருக்கு. இது கம்பெனியோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது. இதுவும் லாஸ்ட் இயரை விட அதிகம். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்த லாபத்தையும் சேர்த்தா 48.9% YOY வளர்ச்சி. ஓவரால் FY25 வருஷத்துக்கும் ரெவென்யூ 18.7%, ப்ராஃபிட் 41.2% வளர்ந்திருக்கு. நல்ல வளர்ச்சி தான். அப்புறம் டிவிடெண்ட்? ஆமா, ஒரு ஷேருக்கு 8.5 ரூபீஸ் ஃபைனல் டிவிடெண்ட் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா ரெவென்யூ முக்கியமா எங்க இருந்து வருது? ஏதாவது ஒரு ஏரியால சவால் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இப்போ ஏசியால பாத்தீங்கன்னா குறிப்பா ஜப்பான், இந்தியா, கொரியால நல்ல growth இருக்கு. Q4ல மட்டுமே $280 மில்லியன் மதிப்புக்கு புதுசா டீல்ஸ் கிடைச்சிருக்கு. 280 மில்லியன். ஆமா, இதுல ரொம்ப முக்கியமானது மெர்சிடிஸ் பென்ஸ் கூட போட்டிருக்கிற அந்த பல வருஷத்துக்கான எஸ்டிவி கான்ட்ராக்ட். இது வெறும் ரெவென்யூக்கு மட்டும் இல்ல, மத்த ஜெர்மன் கார் கம்பெனிங்க மத்தியில கேபிஐடியோட கிரெடிபிலிட்டியும் இது இன்க்ரீஸ் பண்ணும். புரியுது. அது போக ட்ரக், ஆஃப் ஹைவே வெஹிக்கிள் சேரவங்க கிட்ட இருந்தும் புது கான்ட்ராக்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா நீங்க கேட்ட மாதிரி யூரோப்ல Q4 ரெவென்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓ, அது ஏன்? சில பெரிய டீல்ஸ் அது நடைமுறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அது ஒரு காரணமா தெரியுது. இவ்ளோ புது டீல்ஸ், நல்ல ப்ராஃபிட் growth இதெல்லாம் இருந்தும் பங்கு விலை ஏன் இவ்ளோ தூரம் சரிஞ்சது? இது கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா இல்லையா? ஆமா, இது நல்ல கேள்வி. முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் growth, அதாவது நியர் டேர்ம் growth பத்தின ஒரு கிளாரிட்டி கம்மியா இருக்கிறது தான். குறிப்பா யுஎஸ், சைனா நடுவுல இருக்கிற அந்த டாரிஃப் பிரச்சனைகளால கம்பெனி வர FY26க்கான கைடன்ஸ் எதையும் கொடுக்கல. அது ஒரு பெரிய காரணம். அப்புறம் யூரோப்ல இருக்கிற அந்த டெம்பரரி ஸ்லோ டவுன். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மார்ஜின் நல்லா இருந்தும் கம்பெனி AI, சைனா மார்க்கெட்ல எக்ஸ்பான்ஷன் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. சரி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட்ல கொஞ்சம் பிரஷர் வருமோன்னு சில இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. அதனால தான் இந்த கரெக்ஷன். புரியுது. லாங் டேர்ம் growthக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அதனால இப்போதைக்கு லாபம் குறையுமோன்ற பயம் இருக்கு. ஓகே. இப்போதைய மத்த முக்கியமான செய்திகள் என்ன? வேல்யூவேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப மெர்சிடிஸ் பென்ஸ் டீல் சொன்னேன் இல்லையா, அது ஒரு 3-4 வருஷத்துக்கான டீல். அப்புறம் QCORX அவங்களோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கு. ஆமா, ZF கூட சேர்ந்து பண்ணது இல்லையா? கரெக்ட். ZF கூட சேர்ந்து பண்ண மிடில்வேர் சொல்யூஷன்ஸ்க்கான JV. அது மூலமா Q4ல மட்டுமே 14 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு. அப்புறம் AI டெக்னாலஜிலையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. சைனால தனியா ஒரு டீம் போட்டு அங்கேயும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா மார்க்கெட் பெருசுதான். ஆமா, அது போக சைபர் செக்யூரிட்டி, காஸ்ட் ரிடக்ஷன் இந்த மாதிரி ஏரியாஸ்ல சில கம்பெனிகளை அக்வயர் பண்றதுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு நியூஸ் இருக்கு. வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஷேர் பிரைஸ் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆனா கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், குறிப்பா மார்ஜின் 21% ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். கையில கிட்டத்தட்ட 1580 கோடி ரூபாய் கேஷ் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அப்போ ஒரு முதலீட்டாளரா இதுல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி பாக்குறீங்க? பாருங்க, நியர் டேர்ம்ல, அதாவது வர்ற 1-2 குவார்ட்டர்ஸ் Q1, Q2 FY26 கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். குளோபல் லெவல்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. டீல்ஸ் எல்லாம் நடைமுறைக்கு வர்றதுல டிலேஸ் இருக்கலாம். சரி. ஆனா மீடியம் டு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா growth நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காரணம், அவங்க கையில இருக்கிற நல்ல டீல் பைப்லைன், அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஆஃப் ஹைவே மாதிரி புது செக்டார்ஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆகிறது. முக்கிய கார் கம்பெனிங்க கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ். மார்ஜின் கூட ஸ்டேபிளா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் எதுனா SDV ஆர்கிடெக்சர், வேலிடேஷன், இதுல அவங்களுக்கு இருக்கிற டீப் எக்ஸ்பர்டைஸ் தான். ரிஸ்க்ஸ்னு பார்த்தா குளோபல் ட்ரேட் டென்ஷன்ஸ் எப்பவும் இருக்கு. டீல்ஸ் டிலே ஆகிறது, அப்புறம் காம்படிஷன், இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா கேபிஐடி ஒரு நல்ல குவாலிட்டியான கம்பெனி தான். ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர் ஸ்பேஸ்ல ஒரு முக்கியமான பிளேயர். லாங் டேர்ம்ல நல்ல growth பொட்டென்ஷியல் இருக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம்ல சில சவால்களையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க.
மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் இருக்கிறவங்க, ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண ரெடியா இருக்கிறவங்க அவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனா ரொம்ப முக்கியம், நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்ணும். இது நாங்க கொடுக்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த அலசல் உங்களுக்கு கேபிஐடி பத்தி ஒரு நல்ல தெளிவான பால்வைய கொடுத்திருக்குன்னு நம்புறோம். இத கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டாபிக் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.